Agavan movie shooting locations Dindivanam, Kumbakonam, Anandabagam, Joke Falls la shooting aichi. Ella nalla locations. The song shoot location were very nice. Waterfalls, greenery everywhere. So it was beautiful locations. Tamil industry people பத்தி என்ன நினைக்கிறீங்க? I like their working style. They are like very much dedicated towards their work. So that's what I like the more about them. யார் எந்த தமிழ் ஹீரோ கூட பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கீங்க? ஈகரா இருக்கீங்க? Vijay. I want to act with Vijay. I like him. He's my favorite actor in Tamil. Yeah, Ajit பிடிக்காதா? I like Ajit also, but then Vijay. Vijay Sivagiri. Yeah, even he is a good actor. But yeah. Sivakarthikeyan. Surya is also nice. Like all the actors are good, but then, I don't know. I like யாருடைய படங்கள் நிறைய பாப்பீங்க? தமிழ் ஆக்டர்ஸ் இப்ப சொன்னீங்களே, இவங்கள யார் படம் நிறைய பாப்பீங்க? Whose movie I watch? More Vijay, and I watch Surya's also. Oh. என்ன படம் பார்த்தீங்க லேட்டஸ்டா விஜய் சூர்யா? Vijay's last movie I think I watched was Theri, and Surya's was 24. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. Then I got busy. I didn't watch any movies after that. Any outdoor challenging experience? Chasing scene was challenging. Night we had to run without wearing chappals, and I had got hurt for my leg during shoot. So I had to wear the golsu and run. So that even with that pain I was wearing the golsu, it was just rubbing my wound, but still I did the chasing scene. That was a bit difficult. And shooting inside the forest kulla scene irka, there was like mosquitoes and spiders and everything, so that was a bit difficult, but overall experience, very nice experience. உங்களுக்கு இந்த சாமி கும்பிடுற பக்திலாம் இருக்கா? Same. அந்த உங்க ஊர் ஆக்டர்ஸ் சொன்னீங்கல்ல, ஐஸ்வர்யா ராய், ஷில்பா ஷெட்டி, சோனல் ஷெட்டி, அதுல யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? யாராவது மீட் பண்ணிருக்கீங்களா? நோ, இல்ல. நீங்க இனி பெரிய ஹீரோயினா வந்த பிறகு அவங்க தான் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? No, nothing like that. Looking forward to meet them. கதை சொல்லி முடித்த உடனே ப்ரொடியூசர் வந்து இந்த 2 பொண்ணுங்களை எப்படி செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேள்வியாக கேட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கேரக்டர் வந்து பயங்கர நாட்டியாக இருக்கணும், ஒரு கேரக்டர் சைலண்ட்டாக இருக்கும், அது செகண்ட் ஹாஃபில் வேறு சேஞ்ச் ஓவர் கொடுக்கணும். ஸோ அதுவும் நம்ம நேட்டிவிட்டி ஃபேஸாக இருக்கணும், மாடர்னாக இருந்தோ அப்படி இல்லாமல் ஒரு ஆஃப் சேரீயில் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுனால பர்ஃபார்மராகவும் தேவைப்பட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த் தேடலில் இருந்தோம். ஆஃபீஸ் போட்டுட்டு ஸ்கிரிப்ட் எல்லாமே ஃபைனல் பண்ணிவிட்டு ஒரு 6 மந்த் தேடலில் இருந்துட்டு இருந்தோம். அப்போ கடைசியாக தான் வந்து ஒரு சிராஸ்ரீ வந்து சந்தித்தோம், பெங்களூர். அவங்க வீட்டுக்கு கிட்டே போய் சந்தித்தோம். அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அவங்க வீட்டுக்கு கீழே தான் நின்று இருந்திருக்கோம், ஆனால் அவங்க காரில் வெளியிலிருந்து வந்தாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு மீட் பண்ணி ஸ்கிரிப்டை சொன்னேன், இது போல் வித்தவுட் மேக்கப் அப்படிலாம் சொல்லிட்ட உடனே அப்போ தான் அவங்களுக்கு நம்பிக்கை வந்தது. ஓ, இவங்க நிஜமாகவே படம் எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாமான்ட்டு அதுக்கப்புறம் தான் அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போனோன்னா எங்கே நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த இடத்தோட மாடியில் தான் 2nd ஃப்ளோரில் அவங்க வீடு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் கொடுத்து ஆஃப் சேரீலாம் கொடுத்து டைலாக்லாம் பர்ஃபார்ம் பண்ண வச்சோம். மொழி பிரச்சனையாக இருந்தது. மொழி அதுக்கப்புறம் பார்த்தீங்களா நாங்கள் வந்து பண்ணுவோம் கான்ஃபிடென்ட் அவங்க கொடுத்தாங்க. வந்து இங்கே வந்து தமிழ் கற்றுக் கொடுத்துருக்கோம், அப்படிலாம் அந்த அளவுக்கு வந்து எல்லாம் இங்கே சொல்லி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது அவங்க கேரக்டருக்கும் படத்துக்கும். அப்படி தானே?
டோட்டலாக இந்த படம் எப்படி சார் இப்போ உங்களுக்கு முடிக்கும் போது எப்படி இருந்தது, முடிச்சு இப்போ ரிசல்ட் எப்படி இருக்குது? இல்லை, எல்லாமே என்னென்னா ஆரம்பிக்கிறப்போ ஈஸியாக கதை பண்ணுறப்போ ஒரு 45 நாளில் பண்ணிட்டேன். முடிஞ்சு பவுண்டட் ஸ்கிரிப்டாகவே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் தேடல், லொக்கேஷன் தேடல் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டைம் எடுத்துக்கிச்சு. ஒரு சிரமம் தான் இருந்துச்சு. சிரமம்னு சொல்ல முடியாது, நம்ம இஷ்டப்பட்டு வேலையை பார்த்துருக்கிறப்போ அந்த சிரமம் தெரியல. இப்போ ஸ்க்ரீனுக்கும் வந்திருக்கு. ஒரு சின்ன டீம் வச்சுட்டு இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கீங்களேன்னு தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸ்க்ரீன்ஸ் வந்து குறைவாக தான் இருக்குது. ஏன்னா புது படங்கள்ன்றப்போ ஸ்க்ரீன்ஸ் குறைவாக இருக்கும். மக்கள்கிட்ட வந்து ரீச் அதிகமாக இல்லை. இந்த அகவன் ஒரு படம் வந்து அப்படின்றது ஒரு கடைக்கோடி மக்கள் வரைக்கும் தெரியணும். ஸோ உங்களை மாதிரி ஊடகங்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்துட்டு இந்த படம் வந்து ஒருத்தான படம் தான், தமிழர்களுடைய பெருமையை பேசுகிற படமாகவும் ராஜராஜ சோழனுடைய வீரத்தையும் மக்களுக்காக வந்து எதிர்காலத்தின் மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்ச சிந்தனையை வந்து பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக மக்கள்கிட்ட கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் சார். உங்கள் பேர்? சார், என் பேர் நரேன் விஜய். இந்த அகவன் படத்தில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறதா எல்லாருமே சொல்கிறாங்க. எப்படி இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது, எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக. நான் வந்து காலேஜ் முடித்த உடனே இது மாதிரி மீடியாவில் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 4-5 வருஷமாகவே லோக்கல் சேனல்ஸில் பல சேனல்ஸில் வந்து விஜே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக வந்து ஏழுமலை சார், டைரக்டர் ஏழுமலை சார் வந்து பழக்கம் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆடிஷன் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கான கேரக்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி, ஸோ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி, அப்புறம் மேக் ஓவர் எல்லாமே வந்து ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த படத்தை பற்றி நான் இந்த படம் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ இதில் வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு முக்கியமான ரோலாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்கன்ட்டு எல்லாருமே பார்த்த வரைக்கும் ரிவ்யூஸ் வந்திருக்கு. ஹாப்பியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணணுன்னு சொல்கிறீங்களா சார்? எந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு நேரம் கிடச்சிது இங்கே வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு? இல்லை, அது ஒரு இன்டர்நேஷ்னல் பேங்க்கு, சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேங்க் சைட்லேயும் ஆஃபீஸ் சைட்லேயும் வந்து நல்ல சப்போர்ட் இருக்குது. ஸோ ஆஃபீஸ்லேயும் லீவ்ஸும் சாங்ஷன் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் சாரும் வந்து அதுக்கேற்றபடி தான் நம்மளுக்கு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணார். வீக்கெண்ட்ஸில் ஷூட்ஸ் வரா மாதிரியும், ஸோ நைட் ஷூட்ஸ் வரா மாதிரியும் இருக்கும். ஸோ ஷூட் முடிச்சுட்டு ஏர்லி மார்னிங் 3 o'clock முடியும். நான் ஆஸ் யூஷுவல் பேங்க்குக்கு போய் நார்மல் ஒர்க்ஸ் பார்ப்பேன். ஸோ இப்படி தான் போச்சு. இந்த நடிப்பு தொழிலுக்கு வேலைக்கு வந்து உங்களை என்ன மாதிரி தயார்படுத்திருக்கீங்க? வேலைன்றது நடிப்பில் நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்குற வரைக்கும் கண்டிப்பாக ஒரு வேலைன்றது முக்கியம். வேலையை விட்டுட்டு நடிப்புன்றது நம்ம ஃபேமிலியும் பார்க்கணும். ஸோ சர்வைவல் பர்பஸ்க்காக ஜாபில் கண்டிப்பாக இருக்கணும். நடிப்பில் ஃபுல்லாக நம்ம ஃபுல் டைம் போகிற வரைக்கும். மற்றபடி நடிப்புக்காக பார்த்திங்கன்னா இந்த படம் கமிட் ஆன உடனே கூத்துப்பட்டறை போய் நடிப்பு பயிற்சி முறையாக பெற்று படத்துக்கு என்ன தேவையோ, குறுகிய காலம்தான் இருந்தது, ஸோ அதுக்கு என்ன தேவையோ ஒரு 30 நாள் கிட்ட போய் நடிப்பு பயிற்சி பெற்று அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஷூட் வந்து நாங்கள் போக ஆரம்பித்தோம். வாழ்த்துக்கள். நன்றி. மேலும் சிறக்க உயர வாழ்த்து. இந்த அகவன் படத்தில் மிகச்சிறப்பாக உங்களுடைய பணி, அதாவது ஒளிப்பதிவு இருக்குதுன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சினிமாட்டோகிராஃபி. இது பண்ணுற அளவுக்கு உங்களை நீங்கள் எப்படி சார் தயார்படுத்திக்கிட்டீங்க? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது சினிமாட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ 94 பேட்ச்னு நினைக்கிறேன், காதல் தேசம் படம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆச்சு. கதிர் கேவி ஆனந்த் கேமராமேன் அப்போ அந்த படத்தில். ஸோ அந்த படத்தில் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஒளிப்பதிவு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் நான் கேமராமேன் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. சென்னைக்கு வந்தேன். பல பேர்த்துக்கிட்டுங்களில் போராடி ஒரு இடத்துக்கு ஃபஸ்ட்டு யூகே செந்தில்குமார்கிட்ட இருந்தேன். அதுக்கப்புறம் வேல்ராஜில் ஒர்க் பண்ணேன். இப்போ அடுத்து மைனா கும்கியில் சுகுமார்கிட்ட கொஞ்சம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இந்த படத்தில் வாய்ப்பு கிடச்சிது. இப்போ மற்ற ஒளிப்பதிவுக்கு நீங்கள் என்ன தனித்தன்மையை காட்டுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? அகவன் படத்தில் வந்து மேக்ஸிமம் 90% வந்து நைட் எஃபெக்ட்ஸ் ஆட் தான் இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் வில்லேஜில்
ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது அங்கே அந்த ஊரில் படம் போடுவாங்க. நைட்டு டென்ட் கோட்டையில் ஒரு படம் போடுவாங்களா, அந்த படத்தில் போய் படமாக போய் பார்க்கும்போது காடுகள் அந்த மாதிரி ஏறி இறங்கி தான் போவோம். அப்படி போயிட்டுருக்காக அந்த அப்போ நைட்டில் என்ன நம்மளுக்கு லைட்ஸ் இருக்குதோ அந்த லைட்ஸ் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணேன். அந்த இப்போ இந்த ஷார்ட்ஸ் இந்த டைரக்டர் இந்த இந்த ஸ்கிரிப்ட் சொன்னோடனே அப்போ தான் நான் சின்ன வயசில் எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துலேருந்து போகும்போது எப்படி லைட்டு கம்மியாக இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்கும், எப்படி அந்த இது சொல்லும்போதே இந்த ஸ்டோரி சொல்லும்போதே அந்த நினைவுகள் வந்துச்சு. ஸோ அதை எக்ஸ்போஸ் பண்ண நினச்சேன். இதில் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நீங்கள் இந்த ஒளிப்பதிவில் உங்களுக்கு குருவாக யாரை? இல்லை, அவன் பிகினிங்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூகே சுந்தர்குமார்ட்ட இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வேல்ராஜ் ஒர்க் பண்ணதை நான் சொல்லலை. அவங்க யாருடைய ஒர்க் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், யாருடைய ஒளிப்பதிவு பிடிச்சி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? கண்டிப்பாக எனக்கு ஜீவா சார் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கேவி ஆனந்த் சார், அப்புறம் சந்தோஷ் சிவன் சார். உங்களோட படங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நம்மளுக்கு எப்படிடா வாய்ப்பு கிடைக்காதாடா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கமாகவே இருக்கும். அது எனக்கு எப்போ பார்த்தாலும் அது இருக்காது. சரி, ஓகே, ஒரு நாளைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில்? இல்லை, ஃபிலிம் இன்ஸ்டியூட் கிடையாது. அனுபவம் வச்சு தான் பண்ணியிருக்கேன். வெரி குட். ஆமாம். உங்களுக்கு சொந்த ஊர் சார்? சொந்த ஊர் வந்து மணப்பாறை, திருச்சி டிஸ்ட்ரிக்கு. அங்கே உள்ள வில்லேஜ் ஊத்துப்பட்டிங்கிற கிராமம். ஸோ அதிலேருந்து வந்துருக்கேன். ஓகே. ரைட் சார், மிக்க நன்றி. தேங்க்யூ சார். சந்திச்சதில் தேங்க்யூ. நீங்கள் மேன்மேலும் வேற வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.